வெஸ்ட் பெங்காலில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு மாநில முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அது குறித்தும் அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் குட் நியூஸும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. மே 4 ரிசல்ட்டுக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் பல்வேறு அரசியல் பரபரப்புகள் நடந்துட்டுருக்கு. அதை நம்ம போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு அம்மாநிலத்தினுடைய முதல்வர் சுவேந்து அதிகாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உத்தரகண்ட், அஸ்ஸாம், குஜராத் இந்த மாதிரியான மாநிலங்களில் எப்படி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதே அந்த ஒரு நடைமுறையை பின்பற்றி நாங்களும் இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஜக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலையுமே இதை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்றது நாடு முழுவதுமே அமல்படுத்தணும் அப்படின்றது தான் மத்திய அரசினுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் பல மாநிலங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, குறிப்பாக தமிழகம். ஸோ அதனால் பல மாநிலங்களில் இது அமல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த பொது சிவில் சட்டத்தை அந்தந்த முதலமைச்சர்கள் அமல்படுத்திட்டு வரக்கூடிய சூழல்ல வெஸ்ட் பெங்காலும் அதில் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அண்டு பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறாங்க. அதாவது சாதி, மதம், இனம், பாலினம் இதனுடைய அடிப்படையில் இல்லாமல் எல்லா குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான உரிமையியல் சட்டங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பொது சிவில் சட்டம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்னா இந்த கலப்பு திருமணம், பலதார திருமணம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலிமோனி வாங்கிறது, குழந்தைகளை பராமரிப்பதற்கு, இன்டர்காஸ்ட் மேரேஜ், ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பொது விதிமுறைகளுக்குள்ள ஒரு பொதுவான விதிமுறைகள் இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு வரப்படும். ஸோ இதுதான் இந்த சட்டத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை பல மாநிலங்கள் எதிர்த்திருக்கக்கூடிய சூழலில் கடந்த 25ஆம் தேதியே ஒரு அறிவிப்பு வெளியானது. அதாவது இந்த பலதார திருமணமாக இருக்கட்டும், இல்லை இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கட்டாயம் பதிவு பண்ணணும் அதுவாக இருக்கட்டும், இல்லை இன்டர்காஸ்ட் மேரேஜாக இருக்கட்டும், ஜீவனாம்சமாக இருக்கட்டும், விவாகரத்து தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும். அதாவது இந்த ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மதத்துக்கும் ஒரு விதமான லாஸ் இருக்கும். இந்த மேரேஜ், டிவோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ஒரே சேம் விதிமுறைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் தான் இது. இதை நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில் இதை கடுமையாக மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்த்தாங்க. பாஜக அதையும் மீது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இதை கொடுத்தாங்க. ஸோ இது இன்னும் கொஞ்ச நாளில் அறிமுகம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சட்டசபையில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இது எப்படி கொண்டு வரலாம், மற்ற மாநிலங்களை எப்படி குறிப்பாக குஜராத், அசாம், உத்தரகாண்ட் இந்த மாதிரி மாநிலங்களை எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் திட்டம் இருக்கும் அப்படின்றதுல அம்மாநில பாஜக அரசு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்போ வெளிவரும் அப்படின்றத நம்ம இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே பல்வேறு குளறுபடிகள் வேற இப்போ போயிட்டு இருக்கு. மம்தா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்க. அது இவங்களும் மம்தா அவர்களும் சில நிர்வாகிகளை நீக்கி இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்த அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் பாஜக தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை சூப்பராக ஒரு பக்கம் நிறைவேற்றிட்டு வராங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாமே பிளவுபடுறதையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த கட்சிகள் பிளவு அப்படின்றது நம்ம பல மாநிலங்களை பார்த்துருப்போம், மகாராஷ்டிராவில் பார்த்துருப்போம், ஏன் தமிழகத்தையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரியான சூழல் அங்கே இருக்குது. அந்த சூழலுக்கு மத்தியில் தான் இந்த ஒரு திட்டம் அப்படின்றது அங்கே செயல்படுத்த போகிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு அந்த மும்மொழி கொள்கை, அதாவது அந்த மும்மொழி பாடம் கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதாவது 2029 to 2030 இந்த கல்வி ஆண்டுல இருந்து
6th to 9th வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இந்த மும்மொழி அப்படின்ற இந்த 3 மொழியை கற்பது கட்டாயம் அப்படின்ற ஒரு சர்க்குலர் ஆல்ரெடி வந்துருந்துச்சிங்க. அது என்ன அப்படின்னா, இந்த 3 மொழியில் 2 மொழி இந்தியன் லாங்குவேஜாக இருக்கும், இன்னொன்று ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கலாம் அப்படின்றது தான் இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம். அந்த சர்க்குலர் ஏற்கனவே வந்துருந்துச்சு. அதாவது நீங்கள் 10th எக்ஸாம் வரைக்கும் இந்த இருமொழி கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழல். ஆனால் 2029 to 30 அந்த கல்வியாண்டில் மட்டும் இந்த இது அந்த கல்வியாண்டிலேருந்து இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சேஞ்ச் ஆக போகுது. இந்த மும்மொழி அப்படின்றது கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக இன்னொரு சர்க்குலரும் வந்துருச்சு. அதாவது 9th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 3 மொழி கற்பது அப்படின்றது கட்டாயம் அப்படின்ற ஒரு சர்க்குலரும் மத்திய அரசு சார்பில் வந்துருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் சர்ச்சையும் ஏற்படுத்திருச்சு. பல பேரும் இதுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. பல மாநில அரசுகளும் இதை எதிர்த்துறாங்க. குறிப்பாக தமிழகம். ஏன்னா இது அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும், அவங்களுடைய கல்வியை பாதிக்கும். நீங்கள் திடீர்னு ஆல்ரெடி 29 to 30 தான் இதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் திடீர்னு இப்படி சொன்னீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க படித்த அந்த விஷயங்கள் எல்லாமே கல்வியே பாதிக்கும் அப்படின்ட்டு தமிழகத்துலேருந்தே பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்படி நீங்கள் சடனாக மாற்றுறதுனால அவங்களுடைய எஜுகேஷன் பாதிக்கப்படுதுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க எக்ஸாமில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. திரும்ப ஆல்ரெடி படித்த விஷயங்களை மாற்றி படிக்கணும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கரியராக அவங்கள பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சூழல் தான் ஜூலை 1ஆம் தேதி இந்த கோடை விடுமுறை முடிஞ்சு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்களிடையே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்ததுங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்த சர்க்குலர் வேறு, ஏப்ரலில் வந்த சர்க்குலர் வேறு மாதிரி இருக்குது, மேலே வந்த சர்க்குலர் வேறு மாதிரி இருக்குது, எப்படி இருக்க போதும், நம்ம எந்த மாதிரியான எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற 1008 குழப்பங்கள் அந்த மாணவர்களிடையே இருந்துச்சு. அதை தீர்க்கக்கூடிய விதமாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு குட் நியூஸை அந்த மாணவர்களுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன அப்படின்னா, வரக்கூடிய கல்வியாண்டில் 6th படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 3 மொழி கற்பது கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மற்றவங்களா 7th to 9th வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ண அதே இருமொழி ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய 10th எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஏன்னா இப்போ 7th 8th 9th இருக்கவங்களாம் 2029 10th அவங்க முடிச்சிடுவாங்க அப்படின்ற சூழலில் அவங்க அதை முடித்ததுக்கு பிறகு இந்த 3 மொழி கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயம் அமலுக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்க. ஸோ மாணவர்கள் பயப்பட வேணாம். நீங்கள் 7th 8th 9th படிக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் படிக்கக்கூடிய ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். உங்கள் 10th எக்ஸாம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் தான் இருக்கும். 6th மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் இந்த 3 மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு இந்த ஒரு விஷயம், என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரியான நியூஸஸ் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ரிலீஃபையும் ஒரு ஹாப்பினஸையும் கொடுத்துருக்கு. அவங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கெலாம் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி அவங்களுடைய அந்த வே ஆஃப் எஜுகேஷனை கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னுமே தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களை இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு எதிர்ப்புகளும் வந்துட்டுருக்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 29 to 30 நாங்கள் அதை கட்டாயம் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக. குறிப்பாக சிபிஎஸ்சியில் இது வந்தே தீரும் அப்படின்றதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலுமே அதற்கு எதிர்ப்பு அப்படின்றது இருக்கும். அது எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியாக இருக்கட்டும், யார் வந்தாலுமே ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஒரு சில மாநிலங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது அந்த அந்த மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் சார்ந்த மாநிலங்கள் எல்லாமே இதை எதிர்ப்பாங்க அப்படின்றது நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம். குறிப்பாக இந்த ஆட்சியில் நீட்டாக இருக்கட்டும், இல்லை வக்பு வாரிய சட்ட திருத்தமாக இருக்கட்டும், யூஜிசியாக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இந்த மும்மொழி கொள்கை இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தமிழகம் தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க. ஆனால் இன்னொரு புறம் மத்திய அரசு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் சிபிஎஸ்சி மாணவர்கள் பிரச்சனையே இல்லாமல் ப்ரெஷரே இல்லாமல் தங்களோட 10th எக்ஸாம் வரைக்கும் இதை படிக்கலாம். அந்த 6th மாணவர்கள் மட்டும்
புதுசாக ஆல்ரெடி படித்த அந்த 5th வரையும் படித்தாங்களே அந்த இருமொழி கொள்கை அது இல்லாமல் இப்போ வந்து 3 மொழிகளை அவங்க கற்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வராங்க. 2 வந்து இந்திய மொழி, அதாவது தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, உருது, சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி எந்த வகையான நீங்கள் இந்திய மொழிகளையும் 2 வந்து சூஸ் பண்ணிங்களா. ஒன்று வந்து ஃப்ரெஞ்சு இந்த மாதிரியான ஃபாரின் மொழிகளை நீங்கள் வந்து கட்டாயம் வந்து படிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த மும்மொழி கொள்கையினுடைய ஒரு சாராம்சம். அண்ட் இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.